வணக்கம். RTVயின் KGF நியூஸ். அமெரிக்கா ஏகாதிபதியும் இஸ்ரேல் இனவரி அரசும் ஈரான் மீதான தாக்குதலை உடனே நிறுத்து. மத்திய பட்ஜெட் அரசுக்கு திரு ஸ்ரீ குமார் சிபிஐ கண்டனம். மகளிர் தினத்தில் கேஸ் விலை உயர்வு ஒரு பரிசு. கோலார் தங்கவயல் சர்வதேச மகளிர் தினத்தை முன்னிட்டு இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி சிபிஐ சார்பில் உழைக்கும் பெண்களுக்கு வாழ்த்துகள் தெரிவிக்கப்பட்டது. ஆனால் அதே வேளையில் மத்திய அரசு சிலிண்டர் விலையை 60 ரூபாய் உயர்த்தி பெண்களுக்கு ஒரு கசப்பான பரிசை அளித்திருப்பதாக அக்கட்சி கடுமையாக சாடியுள்ளது. விலையுயர்வின் பின்னணியில் சர்வதேச அரசியல். விலையுயர்வு குறித்து பேசிய சிபிஐ பிரதிநிதி இதற்கு பின்னால் உள்ள சர்வதேச அரசியலை அம்பலப்படுத்தினார். அமெரிக்கா இஸ்ரேல் கூட்டணி. அமெரிக்க ஏகாதிபத்தியமும் இஸ்ரேல் இனவரி அரசும் ஈரான் மீது போர் தொடுத்து அப்பாவி மக்களை கொன்று குவிப்பதாக குற்றம் சாட்டப்பட்டது. எண்ணெய் வள வேட்டை. இந்த போரின் உண்மையான நோக்கம் ஈரானின் எண்ணெய் வளங்களை கைப்பற்றுவதே ஆகும். வெனிசுலா மீதான பிடி. இடதுசாரி அரசை கொண்ட வெனிசுலாவின் எண்ணெய் வளங்களையும் அமெரிக்கா தன் கட்டுப்பாட்டில் வைத்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டது. மோடி அரசுக்கு விடுக்கப்பட்ட எச்சரிக்கை. ரஷ்யாவிடம் எண்ணெய் வாங்கினால் 18% வரி விதிக்கப்படும் என அமெரிக்கா மிரட்டுகிறது. இதற்கு பணிந்து மோடி அரசாங்கம் செயல்படுவது இந்தியாவின் சுதந்திரத்திற்கே ஒரு கேள்விக்குறியாக உள்ளது என தெரிவிக்கப்பட்டது. முதலாளித்துவம் உலக மக்களை கொல்லும், சோசலிசமே மக்களை காப்பாற்றும். இறுதியாக பெண்களுக்கான உண்மையான விடுதலை சோசலிச சித்தாந்தத்திலே உள்ளது என முழக்கமிட்டு இன்குலாத் சிந்தாபாத் என்ற கோஷத்துடன் உரையை நிறைவு செய்தனர். இதுபோன்ற பல்வேறு தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள RTV KGF நியூஸ் ಚಾನலை ಸಬ್ಸ್ಕ್ರೈಬ್ செய்து கொள்ளுங்கள். ಅಮೆರಿಕದ ಏಕಾಧಿಪತ್ಯವು ಇಸ್ರೇಲ್ನ ಜಾತ್ಯಂತ ಸರ್ಕಾರವು ಇರಾನ್ ಮೇಲಿನ ದಾಳಿಯನ್ನು ತಕ್ಷಣ ನಿಲ್ಲಿಸಲಿ. ಕೇಂದ್ರ ಬಜೆಟ್ಗೆ ಸಿಪಿಐನ ಶ್ರೀಕುಮಾರ್ ತೀವ್ರ ಖಂಡನೆ. ಮಹಿಳಾ ದಿನದಂದು ಗ್ಯಾಸ್ ಬೆಲೆ ಏರಿಕೆ ಒಂದು ಉಡುಗೊರೆಯ? ಕೋಲಾರ ಗೋಲ್ಡ್ ಫೀಲ್ಡ್ಸ್ KGF. ಅಂತಾರಾಷ್ಟ್ರೀಯ ಮಹಿಳಾ ದಿನದ ಅಂಗವಾಗಿ ಭಾರತೀಯ ಕಮ್ಯುನಿಸ್ಟ್ ಪಕ್ಷ ಸಿಪಿಐ ವತಿಯಿಂದ ದುಡಿಯುವ ಮಹಿಳೆಯರಿಗೆ ಶುಭಾಶಯಗಳನ್ನು ತಿಳಿಸಲಾಯಿತು. ಆದರೆ ಅದೇ ಸಮಯದಲ್ಲಿ ಕೇಂದ್ರ ಸರ್ಕಾರ ಗ್ಯಾಸ್ ಸಿಲಿಂಡರ್ ಬೆಲೆಯನ್ನು 60 ರೂಪಾಯಿ ಹೆಚ್ಚಿಸಿ ಮಹಿಳೆಯರಿಗೆ ಕಹಿಯಾದ ಉಡುಗೊರೆ ನೀಡಿದೆ ಎಂದು ಪಕ್ಷ ತೀವ್ರವಾಗಿ ಟೀಕಿಸಿದೆ. ಬೆಲೆ ಏರಿಕೆಯ ಹಿಂದೆ ಅಂತಾರಾಷ್ಟ್ರೀಯ ರಾಜಕೀಯವೇ? ಬೆಲೆ ಏರಿಕೆ ಕುರಿತು ಮಾತನಾಡಿದ ಸಿಪಿಐ ಪ್ರತಿನಿಧಿ ಇದರ ಹಿಂದೆ ಇರುವ ಅಂತಾರಾಷ್ಟ್ರೀಯ ರಾಜಕೀಯವನ್ನು ಬಹಿರಂಗಪಡಿಸಿದರು. ಅಮೆರಿಕ ಇಸ್ರೇಲ್ ಮೈತ್ರಿ. ಅಮೆರಿಕದ ಏಕಾಧಿಪತ್ಯವು ಇಸ್ರೇಲ್ನ ಜಾತ್ಯಂತ ಸರ್ಕಾರವು ಇರಾನ್ ವಿರುದ್ಧ ಯುದ್ಧ ನಡೆಸಿ ನಿರಪರಾಧ ಜನರನ್ನು ಕೊಲ್ಲುತ್ತಿದೆ ಎಂದು ಆರೋಪಿಸಲಾಯಿತು. ಎಣ್ಣೆ ಸಂಪತ್ತಿನ ಕಬಳಿಕೆ. ಈ ಯುದ್ಧದ ನಿಜವಾದ ಉದ್ದೇಶ ಇರಾನ್ನ ಎಣ್ಣೆ ಸಂಪತ್ತನ್ನು ತಮ್ಮ ಹಿಡಿತಕ್ಕೆ ತೆಗೆದುಕೊಳ್ಳುವುದೇ ಎಂದು ಹೇಳಿದರು. ವೆನೆಜುವೆಲಾ ಮೇಲಿನ ಹಿಡಿತ. ಎಡಪಂಥೀಯ ಸರ್ಕಾರ ಇರುವ ವೆನೆಜುವೆಲಾದ ಎಣ್ಣೆ ಸಂಪತ್ತನ್ನು ಅಮೆರಿಕ ತನ್ನ ನಿಯಂತ್ರಣದಲ್ಲಿಟ್ಟುಕೊಂಡಿದೆ ಎಂದು ತಿಳಿಸಿದರು. ಮೋದಿ ಸರ್ಕಾರಕ್ಕೆ ಎಚ್ಚರಿಕೆ. ರಷ್ಯಾದಿಂದ ಎಣ್ಣೆ ಖರೀದಿಸಿದರೆ 18% ತೆರಿಗೆ ವಿಧಿಸಲಾಗುತ್ತದೆ ಎಂದು ಅಮೆರಿಕ ಬೆದರಿಕೆ ಹಾಕುತ್ತಿದೆ. ಅದಕ್ಕೆ ತಲೆಬಾಗುವಂತೆ ಮೋದಿ ಸರ್ಕಾರ ನಡೆದುಕೊಳ್ಳುವುದು ಭಾರತದ ಸ್ವಾತಂತ್ರ್ಯಕ್ಕೆ ಪ್ರಶ್ನಾರ್ಥಕವಾಗಿದೆ ಎಂದು ಹೇಳಿದರು. ಮೂಲಧನಶಾಹಿ ವಿಶ್ವ ಜನರನ್ನು ಕೊಲ್ಲುತ್ತದೆ, ಸಮಾಜವಾದವೇ ಜನರನ್ನು ರಕ್ಷಿಸುತ್ತದೆ. ಕೊನೆಯಲ್ಲಿ ಮಹಿಳೆಯರ ನಿಜವಾದ ಮುಕ್ತಿಯು ಸೋಷಲಿಸ್ಟ್ ಸಿದ್ಧಾಂತದಲ್ಲೇ ಇದೆ ಎಂದು ಘೋಷಣೆ ನೀಡಿ ಇನ್ಕಿಲಾಬ್ ಜಿಂದಾಬಾದ್ ಎಂಬ ಘೋಷಣೆಗಳೊಂದಿಗೆ ಭಾಷಣವನ್ನು ಮುಗಿಸಿದರು. அன்பார்ந்த தங்கவயல் வாழ் உழைக்கும் மக்களே, இன்று மகளிர் தினம். இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பாக உழைக்கும் மகளிர் தினத்திற்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த மகளிர் தினத்திலே மகளிர் தினத்தை ஒட்டி மகளிருக்கான வாழ்த்தாக சர்வதேச அளவில் பெண்களுக்கான விடுதலை எப்போவோ அப்பொழுதுதான் சமூகத்தின் விடுதலை என்பதை கம்யூனிஸ்ட் கட்சி என்றும் உயிர்ப்பாக எண்ணுகிறது. இந்த வேளையில மத்திய அரசு ஒரு பெரிய ரீதியாக ஒரு விஷயத்தை சொல்லியிருக்குது. கேஸ் விலையை ஒரு 60 ரூபாய் ஏற்றி இன்னைக்கு பெண்களுக்கு ஒரு பரிசாக அளித்திருக்கிறது மத்திய அரசு. இதை இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி வன்மையாக கண்டிக்கிறோம். இப்படிப்பட்ட வெளியேற்றத்தை உழைக்க மக்கள் மீது ஏற்றுவது கண்டிக்கத்தக்கது. இந்த வெளியேற்றத்துக்கான காரணம் என்னவென்றால், அமெரிக்க ஏகாதிபத்தியமும் இஸ்ரேல் இனவரி அரசும் ஈரான் மீது போர் தொடுத்திருக்கிறது. ஈரான் மீது போர் தொடுத்து அப்பாவி மக்களை கொன்று குவித்துக் கொண்டிருக்கிறது. இந்த அப்பாவி மக்கள் சாவதையும் ஈரானை கைப்பற்றுவதையும் நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம். இதனுடைய நோக்கம் எண்ணெய் வளங்களை சர்வதேச அளவில் அமெரிக்க ஏகாதிபத்தியம் கைப்பற்றுவதுதான் இதனுடைய நோக்கம்.
இந்த அவங்களுடைய லாப வெறிக்காக அப்பாவி மக்களை கொல்வது எந்த வகைத்துல நியாயம்? இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியும் சர்வதேச கம்யூனிஸ்ட் கட்சியும் என்றும் சமாதானம் பக்கம் நிற்கும் என்பதை உலக அறியும். சமாதானம் என்பது மக்களை என்றும் ஒரு நல்வழிக்கு கொண்டு போவோம். அந்த சமாதானத்துக்காக வழியில என்றும் நம்ம பயணிப்போம். இந்த விலையேற்றத்துல உடைய ஒரு பங்காக இன்னைக்கு மோடி அரசாங்கம் சொல்லுகிற காரணம் சர்வதேச அளவில் சண்டை நடந்துருக்குது. அந்த சண்டையினால்தான் இது மக்கள் ஏற்றுக்கணும் அப்படின்னு அவங்க சொல்றாங்க. அந்த சண்டை யாருக்கான சண்டை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏகாதிபத்தியமான ஒரு சண்டை. எங்க போய் இந்த எண்ணெய் வளங்களை யார் கையில் வைத்துக் கொள்வது என்பதில் போட்டியில இன்னைக்கு சண்டை நடந்திருக்குது. அந்த சண்டையில ஒரு பக்கமாக ட்ரம்ப் அரசாங்கம் தன்னுடைய வலைப்பிடிகளை பிடிக்க கொண்டே இருக்கிறது. இடதுசாரி அரசான சவுத் அமெரிக்க அரசான வெனிசுலாவை கைப்பற்றி அன்றைய எண்ணெய் வளங்களையும் கைப்பற்றி வச்சிருக்குது. அங்க கைப்பற்றதிலிருந்து இந்திய அரசுக்கு ஒரு எச்சரிக்கையும் விடுக்கிறாங்க. நீ இதுக்கு மேல ரஷ்யா கிட்ட எண்ணெய் வாங்கினீங்கன்னா உனக்கு 18% வட்டி என்றும், இனிமேல எங்ககிட்ட தான் கச்சா எண்ணெய் வாங்க வேண்டும் என்று உத்தரவு போட்டிருக்குது. இதுக்கு அடிபணிந்து மோடி அரசாங்கம் வெனிசுலா கிட்ட இப்ப எண்ணெய் வாங்கிக்கிறாங்க. திடீர்னு நேற்று ஒரு செய்தி பார்த்தீங்கன்னா, நீங்க ரஷ்யா கிட்ட ஒரு 30 நாளைக்கு அனுமதி எண்ணெய் வாங்கிக்கலாம்னு சொல்லி அனுமதி அளிக்கிறாங்க. அப்படி இந்தியாவுக்கு அனுமதி அளிக்கக்கூடிய வகையில தான் ட்ரம்ப் அரசாங்கம் இருக்குதுன்னா, அப்ப இந்தியா நாடு எங்க சென்று கொண்டிருக்கிறது? இங்க சுதந்திர நாடா என்பது ஒரு பெரிய கேள்விக்குறி. இந்த கேள்விக்குறியோடு இந்த சுமையெல்லாம் சேர்த்து மக்கள் மத்தியில அந்த சுமையை இறக்குவது என்பது அயோக்கியத்தனம். இதை நாங்கள் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி வன்மையாக கண்டிக்கிறோம். இந்த மகளிர் தினத்துல நாங்கள் சொல்லுகிறது என்னன்னா, மகளிருக்கான விடுதலை என்றும் சோசியலிசம் தரம் என்பதை உலக மக்கள் அறிந்திருக்கிறார்கள். அதனால முதலாளித்துவம் உலக மக்களை கொல்லும், சோசியலிசமே உலக மக்களை காப்பாற்றும் என்பதை சேர்த்து தெரிவித்துக் கொண்டு இன்கிலாப் ஜிந்தாபாத்.